மினிஸ்டர் ரமேஷ் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல உள்ள போயிட்டு இருக்கு. அதாவது விஐபி தரிசனம் போய் பார்க்கணும்னு நினைக்கும்போது, அவர்கிட்ட அங்க இருக்க அர்ச்சகர்களே பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோட் அனுப்பி 4000 லஞ்சம் போட்டுடுப்பா, உனக்கு சீக்கிரமா சாமி பக்கத்துல இன்னொன்னு பார்க்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு மொட்டை எடுக்கிற இடத்துல போய் பார்த்துருக்காரு. அங்கேயும் லஞ்சம். அதே மாதிரி வந்துட்டு இருக்கப்ப லைன்ல நிக்கும்போது, ஏதோ ஒரு ஃபோட்டோ வாங்கும்போது, அங்க இருக்க பிரசாதம் வாங்கும்போது எல்லாத்துலயும் லஞ்சம், லஞ்சம், லஞ்சம்ன்ற மாரி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஃபுல்லா அர்ச்சகர்லாம் சேர்ந்தே ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கியூஆர் கோட் அனுப்பி அவங்களோட டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வழியும் வகுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது டிஎம்கேவோட எம்எல்ஏன்னு சொல்லலாம். அதே மாதிரி முன்னாடி வந்து மிகப்பெரிய பதவியிலையும் அவர் இருந்திருக்கு. அவர் மேல பிஎம்எல்ஏ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டே பார்த்தீங்கன்னா 2006 வந்திருக்கு. இடியு ரைட்லாம் போயிருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் சார் அவர் என்ன பண்ணாரு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், கரெக்டா மே 23 இந்த மே 23 என்ன பண்ணாருன்னா வந்து டிவிக்கு ஆட்சி 6 மாசம் தான்ப்பா நீடிக்கும், அதுக்கப்புறம் நீடிக்காது, நாங்க எல்லாமே சேர்ந்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னா அவர் எப்படி எதை அந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் 4 மாசம் 6 மாசம் கழிச்சு விஜய் வச்சு சொல்றாருன்னு தெரியல இன்னும். டிஎம்கேவும் ஏடிஎம்கே ஒன்னு சேர்ந்தது ஆட்சி அமைக்க முடியும், அவங்கள்ட்ட அவ்வளோ சீட்ஸ் இல்ல அப்படின்றது அதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அதை வச்சுதான் ஒரு கண்ணோட்டத்துல சொல்றாரு. ஆனா மக்கள் அதை எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. சோ அவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றேங்க தெரியுமா? அதாவது மினிஸ்டர் ரமேஷ் கோவிலுக்குள்ள போய் அதுவும் அர்ச்சகர்களை கோவில் நிர்வாகத்தையும் வந்து டிஃபேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ டிஃபேம் பண்ணிட்டாருன்னு சொன்னதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது இங்கே இருக்க அர்ச்சகர்லாம் நீ போய் கேள்வியே கேட்டுக்கூடாது, என்கொயரி நடத்திட்டு கூடாது. அதே மாதிரி அதுவும் கோவில்னு ஒன்று இருக்கு, அதில் சாமிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சே வந்து பக்கத்தில் நிற்க வைக்கிறேன், நீ வந்து உன்னோட கோரிக்கை இதுவா இருக்கு, நீ வந்து சாமிகிட்ட இதை வேணும்னு நினைச்சா நீ பக்கத்தில் நின்று வேணா இன்னும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் வந்து கியூஆர் கோட் அனுப்பி லஞ்சமும் வாங்கிட்டு இருந்திருக்கான். அவனை போய் கேள்வி கேட்காம இத்தனை வருஷம் அவ்வளவு தூரம் திருச்செந்தூர்ல இருந்துட்டு இவங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கேள்வியும் ஒரு கோரிக்கையும் அப்போ வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்காம இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதாவது கண்டனம் வந்து நான் தெரிவிக்கிறேன், திருச்செந்தூர் முருகன் கோவிலையே பாத்தீங்கன்னா வந்து டிஃபேம் பண்ணிட்டாரு அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அர்ச்சகர்களை அதாவது இங்க கொண்டு வந்துட்டாங்க காஸ்ட்டை. அதாவது அர்ச்சகர் பிராமின்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி பாத்தீங்கன்னா அதாவது அவங்களுமே வந்து அதாவது அர்ச்சகர்லாம் பண்ணலான்றத மட்டும் இல்லாம மற்ற நிறைய அதாவது மதத்தினர்கள், நிறைய சாதியினர்கள், நிறைய தாழ்த்தப்பட்டோர் மதத்தினர்கள்லாம் கூட அவங்களுமே வந்து அர்ச்சகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஎம்கே கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ திரும்பி அதை வந்து கிளறாங்க. எப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான இதோட கண்ணோட்டம் அதுதான் இருக்கு. இந்த கண்டனம் அதுதான் தெரிவிக்குது. என்னன்னா வந்து அவங்க அர்ச்சர்களை வந்து நீ டிஃபேம் பண்ண, பிராமின் கம்யூனிட்டி டிஃபேம் பண்றன்ற மாதிரி இவங்க திரும்பி ஒரு கலவரத்தை உண்டாக்குறாங்க. மினிஸ்டர் ரமேஷ் அசென்ஷியல் டு பிரேஸ் கம்யூனிட்டி அண்ட் ஆஃப் த திருச்செந்தூர் டெம்பிள்னு சொல்றாரு. அதுதான் இருக்கும். நீ வந்து அர்ச்சர்கள் கம்யூனிட்டி அர்ச்சர்கள் அந்த ஒரு ஜாதி நிறைய வந்து நீ வந்து டிஃபேம் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா அப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து கம்ப்ளீட் அகேன்ஸ்டா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சி அடுத்து வந்து பிரேஸ் ஹெல்ப் டிவோட்டீஸ் கெட் தர்ஷன் டெம்பிள் திருச்செந்தூரா பிரேஸ் who are not able to affiliate to Hindu religion charitable endowment department provide assistance traditionally. இதெல்லாம் வந்து அதாவது ஒரு நியாயமா இருக்காயா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் இருந்தா கூட அந்த அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாம இருந்திருக்கலாம். எப்படின்னா வந்து அதாவது அங்க இருக்க அதாவது டிவோட்டீஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது வந்து சாமி கும்பிட வராங்க இல்லையா, தரிசனம் பண்ற வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்டட் அஃபீஷியல்ஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து அதாவது ட்ரெடிஷனா மரபுகள் அதாவது வருஷமா பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு சில பிரேஸ்ட் தான் பாத்தீங்கன்னா ஒரு சில அர்ச்சகர்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள போய் ஏன் கேள்வி கேட்டுருக்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து கண்டனமா தெரிவிக்கணும். இவ்வளவு ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு, அதை கண்டனமா தெரிவிக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு நபருக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு காசு வாங்குற, மொட்டை அடிக்கிறதுக்கு நீ வந்து அதிகமா காசு போட்டு வாங்கிட்டு இருக்க. அதே மாதிரி அதாவது சாமியை பக்கத்துல நின்னா ஒரு 4000 ரூபாய், அதாவது தூரமா நின்னா ஒரு 3000 ரூபாய், தள்ளி நின்னா ஒரு 500 ரூபாய், அதாவது ரொம்ப கூட்ட நெரிசல் நீ வந்து நின்னா நீ வந்து ஃப்ரீயா போய் பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல்னு ஒண்ணு கிரியேட் பண்ணும்போது அதாவது இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குப்பா, நீ வந்து இவ்வளவு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நின்னாதான் வந்து உனக்கு வந்து காசு கொடுத்தா சீக்கிரமே பார்க்க முடியும் இப்படின்னு ஒரு ஆர்டிபிஷியலை கிரியேட் பண்ணும்போது ஏன் நீங்க கண்டனம் தெரிவிக்கலன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா வந்து இதெல்லாம் கண்டனம் தெரிவிச்ச இவருக்கு அதாவது போன ஆட்சியில பாத்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய ஸ்கேம் இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஒரு அலிகேஷன் நான் இங்க வைக்க வரல. இது வந்து ஆல்ரெடி இடியும் சொல்லியிருக்கு, ஆல்ரெடி ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. ஹைகோர்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூல பர்டிகுலர் ஸ்கேம்னு கூட சொல்லலாம். அதாவது ஹெச்ஆர்சிஇ டிபார்ட்மெண்ட்டுங்க,
இந்த ஹெச்ஆர் ஹிந்துவிசம் இந்த கோவில்கள்லாம் வந்து பார்த்துக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, இத போன வாட்டி மினிஸ்டர் வந்து சேகர் பாபு சார் இருந்தாரு. ஸோ சேகர் பாபு சார் வந்து அந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா, இதே மாரி எத்தன ரைட் போயிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, அதாவது 2700 crore ஊழல். இந்த மாரி ஒரு விஷயம் இருக்குங்க. அதே மாரி அடுத்து வந்து கல்லழகர் டெம்பிள் கேஸ் ஒண்ணு அத வந்து ஹைகோர்ட் விசாரிச்சாங்க. அதே மாரி டெம்பிளோட அதாவது இந்த மாரி கோவில்ல கனெக்ட் பண்ற ஃபண்டெல்லாம் எடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும், வெட்டிங் ஹாலும் அதாவது வந்து கல்யாண மண்டபம் கட்டலான்னு சொல்லிட்டு போன கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க. இதெல்லாம் ஏன் கண்டன வருதுன்னு தெரிவிக்கலன்றது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பாருங்களேன். அதாவது வந்து இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் அப்படின்ற இஷ்யூலாம் ஹைகோர்ட்டே வந்து என்ன பண்ணிருக்கு, அதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு செலவு நீ பண்ற பட்ஜெட்டே இல்லாம, அதே மாரி ஒரு மினிஸ்டராவும், அதே மாரி ஒரு 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 பொலிட்டீஷியனாவும் நீங்க முடிவெடுத்து நீங்களே வந்து அந்த ஃபண்ட டைவர்ட் பண்ணி, அந்த கோவில்ல வரும்லங்க. இப்ப நீங்க கோவில்ல போய் ரூ. 10 ரூ. 20 ரூ. 100 உண்டியல்ல நீங்க காசு போடுறீங்கன்னா, அந்த காசுல எங்க போகும் தெரியுமா? ஓவராலா போய் அந்த ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு போகும். இந்த ட்ரஸ்ட் பணத்த பார்த்தீங்கன்னா, எப்படி செலவு பண்ணணுன்றது அத்தாரிட்டீஸ் தான் டிசைட் பண்ணும். அந்த ட்ரஸ்ட்ல இருக்க மக்கள் தான் டிசைட் பண்ணும். ஆனா, இவிங்க போன வருஷம் கவர்னர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபண்ட் எல்லாத்தையுமே அந்த மினிஸ்டரே டிசைட் பண்ணியிருக்காரு. மினிஸ்டரே எது எதுக்கெல்லாம் டிசைட் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த பணத்த இப்ப வந்து பழனி முருகன் கோவில், திருச்செந்தூர் கோவில் இந்த மாரி எல்லா கோவில் தமிழ்நாட்டுலருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் இருக்கும் இல்லையா? அந்த பணத்த பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ஹால் கட்டலாம், கல்யாண மண்டபம் கட்டலாம். அதே மாரி அதாவது கோவில்ல இருக்க எம்ப்டி நிலம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்மளே வாடகைக்கு விடலாம். அதே மாரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து கொண்டு வந்திருக்காரு. அது போன வருஷம் அது நடந்துட்டு இருந்துச்சு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆர்டர் எல்லாத்தையும் குவாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜ் ஹால் அதாவது வெட்டிங் ஹாலு, அதே மாரி கல்யாண மண்டபம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே நீ கட்டக்கூடாது. அதுவும் டெம்பிள் அதாவது கோவில்லேருந்து வர பணத்த வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் மிகப்பெரிய ஸ்ட்ரிக்ட்டான வார்னிங் குடுத்துருக்காங்க. அதே மாரி மினிஸ்டர்ஸ் இதில இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னா, அந்த ட்ரஸ்ட் மட்டும் அத வச்சு ரன் பண்ணலாம். அவங்க வந்து இத டிசிஷன் மேக் பண்ணலாம். ஆனா, அந்த ஃபண்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மினிஸ்டரே டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாரி வந்து அந்த கள்ளழகர் டெம்பிள் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த கள்ளழகர் டெம்பிள்ல இருக்க ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ட்ராப் ஆயிருக்கு. 107 கோடியா இருந்திருக்கு 2023ல. 62 கோடியா இருக்கு. அடுத்து 45 கோடியா இருக்கு. இதனால என்ன பண்றாங்க, அந்த டெம்பிள் ஃபண்ட வச்சு, அந்த வர மொத்த ஃபண்ட வச்சு திரும்பவும் ஒரு கோவில் திரும்பவும் அத வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இதுவுமே ஒரு கலவரத்த உண்டாயிருக்கு. அதே மாரி ஹைகோர்ட் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. டெம்பிள் ஃபண்ட வந்து கம்ப்ளீட்டா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட்ன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா வந்து நான் சொல்லல. இதுல விட ஹைலைட்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது இது எனக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது. அதாவது 2700 கோடி ஸ்கேம் நடந்திருக்கு. அதுவும் நம்ம ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்ல. அந்த ஒரு விஷயத்தலாம் வந்து ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் சார் சொல்லலன்னு தெரியல. இது என்னப்பா 2700 கோடி ஸ்கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேம் அதுவும் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்ல நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்ங்க. என்னன்னா வந்து, அதாவது டிஆர் ரமேஷ் இருக்காரு இல்லையா? ஸோ அவரு என்ன பண்றாரு, அதாவது 2700 ஸ்கேம வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இந்த மினிஸ்டர் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. அந்த ஸ்கேம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெம்பிள்ல இருந்து வர ஃபண்ட் எல்லாத்தையும் எடுத்து நியர்லி 2700 கோடி பணத்த எடுத்து டிஎன்பிஎஃப்சில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா டிஎன்பிஎஃப்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். இது ஒண்ணும் இல்ல. இது வந்து கடன் கொடுக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். என்பிஎஃப்சி தான். அதாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு கடன் ஏதாவது நீங்க வாங்கணும்னா, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து காசு தரும். வட்டியோட திரும்ப வாங்கிக்கும். ஆனா உண்மையாலுமே வந்து பிபி ரேட்டிங், கிரெடிட் ரேட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அது இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா, நீங்க நெனச்சு பாருங்க, அந்த மைனஸ்ல போயிட்டு இருக்க கம்பெனி யாரும் இன்வெஸ்ட்டே பண்ண மாட்டாய்ங்க. ஆனா, எந்த ஒரு அக்ரீமெண்ட், எந்த ஒரு கை மாறுதல் எது நடந்துச்சுன்னு தெரியல சுத்தமா. ஆனா, என்ன நடந்திருக்கு, அந்த மினிஸ்டர் டிசைட் பண்ணி, ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டே டிசைட் பண்ணி, அவங்க டெம்பிள்ல வர பணத்த நீங்க பழனி முருகன் கோவிலையும், திருச்செந்தூர் கோவிலையும் அந்த ரூ. 100 ரூ. 200 சாமிய வேண்டிட்டு போடுற பணத்த போயி 2700 கோடி எடுத்து, அதுவும் வேற ஒரு டிஎன்பிசி அந்த இது கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அது நெகட்டிவ் கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது ஹைகோர்ட் விசாரிச்சம்போது என்ன நடக்குதுன்னா, இதுலயும் டெம்பிள் ஃபினான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அதே மாரி இது எல்லாமே இல்லாம வந்து, அதாவது ஓவராலா பார்த்தீங்கன்னா, நெறைய டேமேஜஸ் நெறைய இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து மக்களோட அபிப்பிராயமும், ட்ரஸ்ட்டோட அபிப்பிராயம் இல்லாம, அதாவது சோல் பர்ப்போஸ்ல இது நடக்கப்படுது அப்படின்னு இருக்காரு. இந்த மாரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மறைச்சு இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து கண்டெம் பண்ணப்படுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது கண்டிப்பா எனக்கு நடக்கும்னு நல்லா தெளிவா தெரியுது. நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. வருஷமா ஒரு ட்ரெடிஷன் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மணல் குவாரி வந்து குளோஸ் பண்ணாங்க. அது இன்னொரு வீடியோ ஸ்பெசிஃபிக்காவே போடலாம்னு எனக்கு தோணுது.
அதே மாரி இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து உள்ள போய் இந்த ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்த ஊழல வந்து தடுக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே ஒரு ஷேர்ஸ் வந்து போகுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த டெண்டர் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா, நேத்து ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு கான்ட்ராக்டர் அந்த சங்கத்தோட ஒரு தலைவர். அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு அதாவது பிரஸ்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ ஒண்ணு குடுக்குறாரு. அதுல என்னன்னா, நான் ஒவ்வொரு டெண்டரும் நாங்க பண்ணோம்னா வந்து அதுல 15% கமிஷன் குடுக்கணும். நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு 1,00,00,000க்கு ஒரு பாலம் ஒண்ணு கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 1,00,00,000 அதாவது நீங்க பாலம் கட்டணும்னா, அதுல பார்த்தீங்கன்னா 15% வந்து நீங்க கமிஷன் குடுக்கணும். 4% எம்எல்ஏக்கு, அதே மாரி 11% ஒரு ஆளுக்கு, 1% கவர்ன்மென்ட் ஆஃபீசருக்கு அந்த மாரி ஒவ்வொன்னுக்குமே வந்து கரெக்ட்டா ஆல்ரெடி ஃபிக்ஸடான ஒரு கரெக்ட்டான ஒரு சிஸ்டம், கரப்ஷன் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க அத போய் இன்னைக்கு தொடுறீங்க. அத போய் சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. கண்டிப்பா அதுக்கான வெடிப்புகள் நெறைய அது இருக்கும். அதாவது இது மூலியமா நெறைய வருமானம் வந்துட்டு இருக்கும். அந்த வருமானத்த தடுக்கும்போது, அங்க இருக்க மக்கள் வந்து எத நெனச்சாலும் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த கவர்மெண்ட்ட கவுக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது லீடரும் அதாவது அடுத்த ஒரு எதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கூட்டணி வச்சு அவங்களும் இத பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தன வருஷமா 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே 2 அரசாங்கம் 1967ல இருந்து இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து மாத்தி, மாத்தி தமிழ்நாட்ட வந்து ரூல் பண்ணிட்டே இருந்திருக்குங்க. இன்னைக்கு அந்த மாத்தி, மாத்தி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது, மாத்தி, மாத்தி வந்த கரப்ஷன் எல்லாத்தையும் நீங்க ஒரு ஆள் போய் கேள்வி கேட்கும்போது, கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தான் உண்டாக்கும். மிகப்பெரிய ஒரு பூகந்த உண்டாக்கும். ஸோ இந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க? அதாவது இந்த மாரி எல்லாத்தையும் மறைக்க, அதாவது இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரைவேட் கம்பெனி, பென்ன்ற பிரைவேட் கம்பெனி. அதாவது வந்து டிஎம்கே ஸ்டாலின் சாரோட அவங்களோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன். அதாவது அவங்களோட மருமக, அவங்களோட கம்பெனி. அந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, சபரீஷன் சாரோட கம்பெனி. அதாவது இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, 2வது கூகுள் ஆட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதிகமா செலவு பண்ற கம்பெனி. நியர்லி 40,00,00,000க்கு மேல செலவு பண்றாய்ங்க. ஸோ இந்த மாரி வந்து கூகுள் ஆட்ஸ்க்கு நான் என்ன ஒரு விளம்பரம் ஒண்ணு வச்சிருக்கேன். நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கேன். அத நீ வந்து புரமோட் பண்ணிட்டே இருக்கணும். தமிழ்நாடு மக்கள தெரிவிச்சுட்டே இருக்கணும். இந்த மாரி அவங்க இன்னமும் கன்டின்யூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் டிஎம்கேக்கு இன்னைக்கு இருக்க ஒரு விஷயம் மறைமுகமாவோ, நேரடியாவோ உங்களுக்கும் தெரியும். அது என்னன்னா, அதாவது டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் தப்புன்னு நிரூபிக்கணும். அதே மாரி அத கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணணும். மக்கள் மனசுலே உண்மையாலுமே இது ரீல்ஸ் ஆட்சி தான் அப்படின்ற மாரி கொண்டு வரணும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த இன்னைக்குமே அந்த நிறுவனம் பண்ணிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா அது பெரிய ஒரு பூகம்பமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையாலுமே தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு எதுல மாட்டிக்கிட்டாங்க தெரியுமாங்க? கம்ப்ளீட்டா சரவுண்ட் ஆயி, கம்ப்ளீட்டா எல்லா பக்கத்தும் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிற மாரி மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா, நீங்க நெனச்சு பாருங்க அந்த ஒரு அந்த ப்ரீ போல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது அ அதாவது மாடல் போல் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் பேப்பர்ஸு, நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுல இந்த மாடல் ரிசர்ச்ல பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. டிஎம்கே தான் நெறைய சீட் வின் பண்ணும். அடுத்து ஏடிஎம்கே வரும். அதாவது டிவிகே பார்த்தீங்கன்னா 3 சீட்டு, 10 சீட்டு அதிகபட்சம் 18 சீட்டு வாங்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாமே ஒரு மேனிபுலேஷன் மக்களுக்கே ஒரு நிரூபணம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அதாவது அருண் ஐபிஎஸ் சார் அப்பாயின்ட்மென்ட்க்கு மக்கள் மேலேயே ஒரு கோபங்கள் எழுந்திருக்கு. ஆனா அதுவுமே ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க எத பத்தி யோசிக்க வேணாம். நல்லா நெனச்சு பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 20 நாள் டிவிகே ஆட்சியில கம்ப்ளீட்டா 67 குவாரீஸ் மூடப்படுது. அதே மாரி இந்த ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். அதே மாரி ஒரு அதாவது மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்வெஸ்ட்மென்ட் அட்ராக்ட் பண்ண ஒரு வீடியோ போட்டாங்க. அதுவுமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராலிங்கா போயிட்டுருக்கு. அதே மாரி சிடிஆர் நிர்மல்குமார் சார் வந்து நெறைய பேர டிஸ்மிஸும் பண்ணாரு. ஒரு மேனேஜிங் டைரக்டரா இருக்கவங்களே வந்து ஊழல் வாங்கிட்டோம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ப்ரூஃபோட கண்ணுக்கு தெரிஞ்ச குற்றங்க. திரும்ப நான் சொல்றேன். இதெல்லாம் ப்ரூஃபோட கண்ணுக்கு தெரிஞ்ச குற்றம். இது இல்லாம நெறைய குற்றங்கள் மறைந்தும் இருக்கு. அது ஒரு சில போலீஸ் ஆஃபீசர் அருண் ஐபிஎஸ் மாரி போலீஸ் ஆஃபீசருக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது மிகப்பெரிய லெவல்ல கரப்ஷன கைக்குள்ள கொண்டு வருது. இது எல்லாத்தையுமே அவர் கண்டிப்பா பண்ண முடியும். இன்னும் ஒரு 3 மாசத்துல கண்டிப்பா டிவிஎஸ்சி கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும்ன்றத கண்டிப்பா நம்புவோம். வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.